தாவேக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை நிகழாத நாளில்லை என்ற அபாயகரமான சூழல் ஏற்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. வேலியே பயிரை மேய்வதைப் போல் பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் என அனைத்து தரப்பினரையும் பாதுகாக்க வேண்டியவர்களே சீரழிக்கும் சம்பவங்கள் அரங்கேறாத நாள் இல்லை என்ற சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ளது. அதற்கு சான்றாக கடந்த வாரம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த தாவேக பெண் ஒருவரை அக்கட்சி நிர்வாகிகளே இருவர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். அதில் கடந்த 2 வருடமாக விஜி சரவணனுடன் இணைந்து கட்சிப்பணி செய்து வந்ததாகவும், கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு பாலா என்பவர் கட்சி மூலம் தன்னிடம் பழக்கமானார் என்றும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள விஜி சரவணன் நடத்தி வரும் லாட்டரி தொழிலில் கமிஷன் மட்டும் வாங்கி தருவோம், அதற்கு அக்கவுண்ட் ரெடி செய்து தாருங்கள் என்று பாலா கூறியதாகவும், அதன் பின்னர் மே 3ஆம் தேதி வேலை ஏற்பாடு செய்து தருவதாக கூறி காரில் அழைத்துச் சென்ற பாலா குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும், அவருடன் மற்றொரு நபரும் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கண்ணீர் மல்க கூறினார். இதுகுறித்து வெளியே சொன்னால் தனது குழந்தையை கொலை செய்து விடுவோம் என்று அவர்கள் மிரட்டினார்கள் என்றும் பாதிக்கப்பட்ட பெண் கூறியுள்ளார். சாயல் குடிக்கிட்ட போனோன்னா இந்த ஒரு ஜூஸ் ஒன்று, அந்த வெள்ளை கலரில் உள்ள லிம்கா ஜூஸ் ஒன்று எனக்கு கொடுத்தாரு. டயர்டாக இருக்கும், குடிச்சிக்கோங்க அப்படின்னு. அதை குடித்தேன். அப்போ எனக்கு ஒன்றுமே செய்யலை. கொஞ்சம் நேரம் தள்ளி போனோன்னே 2வது அதே மாதிரி ஜூஸ் குடித்தாரு. ஏக்கா ரொம்ப பாட்டில் கிடக்கலாம், குடிங்கன்னாரு. அதை குடித்தோன்னே எனக்கு கொஞ்சம் கிறக்கமாகவே இருந்தது. ஒரு லார்ஜ் முன்ன போய் நிப்பாட்டினார். ஒரு பையன் வந்தான், அவன்கிட்ட போய் பேசிட்டு வந்தார். திரும்ப அக்கா எங்கள் ஊர் கோவில் கூடலாம் நடந்தனால எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்களும் கிறக்கமாக இருக்குங்க, ஆளுக்கு ஒவ்வொரு ரூம் புக் பண்ணுறோம், நீங்கள் அதில் ரெஸ்ட் எடுங்க, உங்களை நான் காலையில் கொண்டு ரிசல்ட் நாளில் நம்ம சரவணன் ரிசல்ட் வரும்போது அங்கே போய் நின்றுவோன்னாரு. நான் நம்பி ஓகேன்னு சொல்லி போனேன். கதவை அடைக்கலான்னு பார்க்கும்போது, இல்லைக்கா நீங்கள் கதவை அடைக்கிங்க, கிறக்கமாக இருக்கீங்க, நான் சாப்பாடு வாங்கிட்டு கொடுத்த மரவை அடைங்கன்னு சொன்னார். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா சாப்பாடு வாங்குற வர்றேன்னு சொல்லிட்டு பார்த்தா என்னோடய பேண்டை கலட்டினார். அப்போ நான் தடுக்கிறேன். ஆள் ஷவுட் ஆனதுனால என் மேலே விழும்போது என்னால் வந்து அவரை தடுக்கவே முடியலை. தள்ளி பார்க்குறேன், முடியலை. இவர் மாற்றி அவன் விடிய காலம் இருந்துச்சு நான் சத்தம் போடுறேன். ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அவன் நீ வெளியில் சொன்னேன்னா உன்னை மிரட்டிடுவேன், சரவணன் தானே கூட்டு வர சொன்னார், நீ நியாயம்லாம் சரவணன்ட்ட போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. 2-3 நாள் கழிச்சு நான் சரவணன்டையே கேட்டேன், அடே நீ வந்து இப்படி சொல்லி கூட்டு போனானேன்னு கேட்டதுக்கு, அக்கா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாங்கக்கா, புசியண்ணன்ட்ட சொல்லி விஜயண்ணன்ட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணனை என்கிட்ட தொலைபேசியிலே சொன்னார். திரும்ப நான் கட்சியில் உள்ள நபர்கிட்ட சொன்னேன். நகர செயலாளர் ஆறுமுகம் அவர் மட்டும் கொஞ்சம் அவனை கூப்பிட்டு வான் பண்ணார், சத்தம் போட்டார், ஏன் நீ இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி 2வது எனக்கு ஃபோன் பண்ணி அந்த ஜெயிங்கிறவனும் இவனும் சேர்ந்து மிரட்டினாங்க, குழந்தைய கொன்னுருவேன் வச்சிருவேன்னாங்க. இதையடுத்து மே 7ஆம் தேதி ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணனிடமே சென்று கேட்டதாகவும், உங்கள் பெயரை சொல்லி கூட்டிச் சென்று தன்னை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டார்கள் என்று கூறியதற்கு, இதையெல்லாம் பெரிதுபடுத்தாதீர்கள் என்று மிகவும் அலட்சியமாக பேசியதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவத்தில் தன்னோடு சேர்ந்து மற்றொரு பெண்ணும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த பெண் இதுகுறித்து வெளியே சொல்ல வேண்டாம் என்று அவர் காலில் விழுந்து அழுதார் என்றும் கூறினார். ஊரில் இதனால் என்னால் நடக்க முடியல. தளபதி நடித்த படத்தில் கேட்ட மாதிரி இந்த பிரியமானவளை படத்தில் கேட்பாங்க பார்த்தீங்களா, 6 மாதம் அக்ரிமெண்ட் போடுறியா அப்படின்ன மாதிரி, நீ அவன் கூட லார்ஜிக்கு போனேலாம் என் கூட வர, நீ 6 ரூபா தார், உனக்கு எவ்வளோ வேணும் அப்படிலாம் எனக்கு கேட்குறாங்க. பிச்சை ரசியாக இருந்த பாவத்துக்கு எனக்கு இந்த பேர்லாம் தேவையான, நான் நாயோட கேவலமாக நான் அலைஞ்சேன். சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கூட அந்த கட்சிக்கு செலவு பண்ணி தெருவா என் குழந்தைங்கள வச்சு நான் அலைஞ்சிருக்கேனே. இதனால் நான் சூசைக்கும் ஒரு வாட்டி அட்டன் பண்ணிட்டேன், அது என் ஃபேஸ்புக்கில் கூட இருக்குது. ஆனால் இன்னை வரைக்கும் எனக்கு கேட்காதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. 1க்கு 2 அமைச்சர்கள் வேற இருக்கிறாங்க, 2 பேருமே இருந்தும் 2 பேருக்குமே பாதிப்பு. ஆனால் என்னையும் மட்டும் தான் நான் எல்லாத்துலேயுமே கொடுத்து, அந்த பொண்ணு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வாழ மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என் காலில் விழுந்து கெஞ்சிட்டா. அதனால நான் அவளை ஒன்றும் சொல்லலை, நான் விட்டுட்டேன். நான் அந்த பொண்ணை காட்டி கொடுக்கல. இதுக்கு யார் உணர்ந்த எம்எல்ஏ முதற்கொண்டு எனக்கு அவர் மேலேயும் டவுட் இருக்குது. இதனால் என் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் அதுக்கு அவங்க 3 பேருமே காரணம். பாலா, ஜெய் மற்றும் எம்எல்ஏ சரவணன் 3 பேருமே இதுக்கு அவங்க, எனக்கு ஒரு சின்ன கீறல் இருந்தாலும் 3 பேருமே காரணம்னே. எனக்கு வந்து தலைவர் வந்து அதை தான் முடிவெடுக்கணும், எனக்கு நீதி வேணும். தனது இந்த நிலைமைக்கு முழு காரணமான ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மீதும் உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஏனென்றால் குற்றவாளிகள் இருவரும் சட்டமன்ற உறுப்பினரின் பங்களாவில்தான் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும்
பாதிக்கப்பட்ட பெண் கூறினார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்றும், இதற்கு பிறகு தனக்கோ தனது குடும்பத்திற்கோ என்ன நடந்தாலும் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் இருவரும் தான் பொறுப்பு என்று பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க தெரிவித்தார்.